ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காரடையாள் நோன்பு. அனைவருக்கும் ஹாப்பி காரடையாள் நோன்பு. இன்றைக்கி எங்கள் ஆற்றுல புளியவல் பண்ணியிருக்கேன். இந்த புளியவல் எப்படி பண்ணணுன்னா, புளியை கெட்டியாக ஊற வச்சுக்கணும். அவலை ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அவல் வேணுமோ அந்த அளவுக்கு அவலை தேவையான அவலை ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். அப்புறம் வானலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவைப்பட்டால் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம், இல்லை கேஷ்யூ நட்டையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை கெட்டியாக பிழிஞ்சு கொஞ்சம் அதில் விட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டு கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அவலையும் போட்டு கிளறி இறக்கி சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நெல்லிக்காய் பச்சடி, இஞ்சி, பெரிய நெல்லிக்காய் அந்த ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பெரிய நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தயிரோடு கலக்கி இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்க்கடலை சுண்டல், அப்புறம் மாங்காய் ஊறுகாய். எனக்கு இப்போது எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதனால் 2 பேருக்கும் 2 ஐ மாறி மாறி ட்ராப்ஸ் எல்லாம் விடுறதுனால கொஞ்சம் 6 மணிலேருந்து ட்ராப்ஸ் விடணுங்கும்போது டைம் ஆகிடுறது. சமையல் சமைச்சிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களோட தொடர்ந்து ஆதரவு எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.